அண்மை செய்தி. வயநாடு மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி 6 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்தியனை விட 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி 6 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை விட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வந்ததாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வயநாடு மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகளை பொறுத்தவரையில் காலை 8 மணிக்கு எண்ண தொடங்கினார். அடுத்து 2 மணி நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வேட்பாளரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வருவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வந்தன. கடந்த மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரெபேலி மற்றும் வயநாடு ஆகிய 2 மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றார். வயநாடு தொகுதியில் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்ற நிலையில் தனது குடும்பத்தின் கோட்டையான ரெபேலி தொகுதியை அவர் தக்க வைத்தார். வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். இந்த நிலையில்தான் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டது. காங்கிரசின் செல்வாக்கு மிக்க வயநாடு தொகுதியை தக்க வைக்கக்கூடிய நோக்கில் ராகுல் காந்தியின் சகோதரியும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் களமிறக்கப்பட்டார். அந்த வகையில்தான் பிரியங்கா காந்தி முதல் முறையாக போட்டியிட்ட தேர்தல் என்பதால் வயநாடு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில்தான் தற்போது பிரியங்கா காந்தி 6 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து பிரியங்கா காந்தியும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை காட்டிலும் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்தியனை விட 4 லட்சம் வாக்குகள் அதிக அளவில் பெற்று பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாஜக வேட்பாளரை பொறுத்தவரையில் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். கடந்த முறை வெற்றி பெற்ற ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்தி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தொண்டர்களிடையே அது பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கோலாகல கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் நடைபெற்று வந்த நிலையில் 6 லட்சம் வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.